ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தினை தோசை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் தினை தோசைக்கு 1 கப் தினை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயம், இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு 4 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நாலு தடவை கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி ஊற வைக்க போறோம். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இது நான் நைட்டு டின்னருக்காக இப்போ ரெடி பண்ண போறேன். இப்போ நான் இதை ஊற வைக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா விடியற் காலையில 4:30 ஆகுது. இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. தினை நல்லா ஊறி இருக்கு. இதை நாம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தினை தோசை கொஞ்சம் சிறுங்கசப்பா தாங்க இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா பாதி இட்லி அரிசி எடுத்துக்கலாம், பாதி கப் தினை போட்டு கூட நீங்க ஊற வைக்கலாம். இப்ப நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தோசை மாவு வந்திருக்கு. இது இப்போ 7 இருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். இதுல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம 7 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் புளிக்க வைக்க போறோம். புளிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் புளிச்சதுக்கு அப்புறமா நாம தோசை ஊத்த போறோம். அதுக்கு முன்னால இதுல 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. இது ஒரு வெங்காயம் நான் சின்ன சின்ன பீஸா இப்ப கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்க 10 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப நம்ம மாவு ஒரு கரண்டி எடுத்து தோசை ஊத்திக்கலாம். இது நமக்கு மெல்லிசா வராது, கொஞ்சம் கனமா தான் இருக்கும். தோசை ஊத்திட்டு மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க நெய் கூட ஊத்திக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தினை தோசைக்கு தொட்டுக்க கார சட்னி தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு கார சட்னி அரைச்சிருக்கேன், கொஞ்சம் சாம்பாரும் வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.